வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியா கூடிய சீக்கிரமே எஸ்எஸ்கே தாஷாயினியை ஜெயிலுக்கு அனுப்பணும், கௌதம் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இலக்கியா ஆரம்பத்துலேருந்தே அதாவது கௌதமை காப்பாற்றணும், கார்த்திகை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இலக்கியாவுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. எஸ்எஸ்கே தாஷாயினிக்கு சாதகமாக தான் நடந்துக்கிருந்தது. ஆனால் இப்போ நாகுவே இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா இலக்கியா உதவி பண்ணனால. இருந்தாலும் இப்போ எஸ்எஸ்கேட்டேருந்து இப்போ நாகுவையும் காப்பாற்றியாச்சு. இப்போ கார்த்திக்கை இப்போ நாகு உதவினால் இப்போ வெளியில் கொண்டு வந்தாச்சு. இருந்தாலும் கார்த்திக் புரிஞ்சிக்காமல், அதாவது இலக்கியா கௌதம் மேலே தப்பு மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. நாகு அங்கே இலக்கியா ஜானோமா எது சொன்னாலும் கேட்கல. இருந்தாலும் சரியான பதிலடி ஜானோமா இப்போ கார்த்திக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் எஸ்எஸ்கே தாஷாயினி, அதாவது இப்போ நாகு வசமாக இப்போ இலக்கியா பக்கத்து சாஞ்சிட்டானே, இப்போ அவன் மூலியமாக நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வருமே, நம்ம ஜெயிலுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்எஸ்கே தாஷாயினி இப்போ பார்த்திங்கன்னா வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் அஞ்சலி கேட்டுடுறா. இப்போ அஞ்சலி கண்டிப்பாக இவங்க கண்டிப்பாக ஃப்ராடு தான், நம்மளே ஏமாற்றி இப்போ கார்த்திகை கடத்தி வச்சுக்கிட்டு இவங்க இப்படி ஒரு பிளானை போடுறாங்களே, இவங்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உடனே இந்த முடிவை எடுத்து இவங்களை மாட்டி விட பிளான் போடலாம். ஆனால் எஸ்எஸ்கே தாஷாயினி இதில் என்ன பிளான் போடுவாங்கன்னா, அதாவது கௌதமை அதாவது உள்ளே கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க தான் இப்படி ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணோம், இல்லாட்டி கார்த்திகை கடத்த வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அஞ்சலிக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயத்த அதாவது பணம்னா கண்டிப்பாக அஞ்சலி சாஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இப்போ மண்டையில் உரைக்கிற மாதிரி அஞ்சலி அப்படியே எஸ்எஸ்கே தாஷாயினி பக்கிட்டு தான் பேசுகிற மாதிரி கொண்டு வருவாங்க. அவங்களும் சுதாரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சலியோட வேலை என்னென்னா, அதாவது கார்த்திகை எப்படியாச்சும் இலக்கியா கௌதம் தான் கடத்தி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வச்சு எப்படியாச்சும் கௌதமை உள்ளே தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே தாஷாயினிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அஞ்சலி கார்த்திக் இருப்பாங்க. இருந்தாலும் நாகு எல்லா உண்மையும் சொன்னால் கண்டிப்பாக எஸ்எஸ்கே தாஷாயினி கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க. எஸ்எஸ்கே கண்டிப்பாக கம்பி எண்ணுவான். ஆனால் இதில் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்கள் நடக்க போகுது. இதில் இலக்கியா உஷாராக நாகுவை கோர்ட்டில் நிறுத்தி எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும், கௌதமை வெளியில் கொண்டு வரணும், அதுதான் பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் அஞ்சலி கார்த்திகை வச்சு தாஷாயினி எஸ்எஸ்கே பிளான் போட்டு எப்படியாச்சும் தப்பிக்க பார்ப்பாங்க. இதுலேயும் இலக்கியா கௌதம் உஷாராக இருக்கணும். இல்லாட்டி அது அதாவது எஸ்எஸ்கே தாஷாயினி பக்கத்து அவங்களுக்கு சாதகமாக நடந்துடும். இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அதாவது கௌதம் வெளியில் வர போகிறாரு. கோர்ட்டில் கண்டிப்பாக இலக்கியா தான் ஜெயிக்க போகிறாங்க. நாகுவை வச்சு கண்டிப்பாக எஸ்எஸ்கே உள்ளே தான் ஜெயிலுக்கு தான் போகிறான். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது, பாசிட்டிவாக நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா